நீங்கள் மொபைல்ஸில் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க CapCut அப்ளிகேஷனு. ஆனால் டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும், அது எப்படி யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்மளுக்கு எந்த அளவுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலாம். CapCut அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துங்க. அதோட UI வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். ரொம்ப பெருசாகலாம் வந்து அட்வான்ஸாகவோ இல்லை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது. ஸோ இப்போ இதில் வந்து பேசிக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த மெனு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபைல் மெனுவில் நியூ ப்ராஜெக்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது, ஒரு புதுசாக நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டிங் ஆப்ஷன்ஸ், இம்போர்ட் பண்ணுறது, ஃபைல் இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஆப்ஷன்ஸ். அடுத்து எடிட் ஆப்ஷன், எடிட்டில் என்னென்னலாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க, இல்லை காப்பி பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறீங்க அப்படின்றத ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எடிட்டுக்கான ஃபுல் டைம்லைனில் இருக்கிற விஷயத்த இங்கே சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ, ஆடியோ, அனிமேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட். அந்த வீடியோஸில் என்னென்ன சைஸ் பொசிஷன் பண்ணுறது, ரீஸ்கேலிங் பண்ணுறது, அப்புறம் வந்து ஆட்டோ ரீஃப்ரேம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கட் அவுட்னால் நீங்கள் இந்த ஃபுட்டேஜில் இருக்கிற இதுவை கட் அவுட் பண்ணிக்கலாம், மாஸ்கிங் பண்ணிக்கலாம், என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. அப்புறம் ஆடியோவுக்கு நீங்கள் என்னென்னலாம் வந்து பண்ண போகிறீங்க, இந்த வீடியோவுக்கான ஆடியோவை எப்படியெல்லாம் நீங்கள் அதை எடிட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்பீடு, இந்த வீடியோவோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படியெல்லாம் எவ்வளோ செகண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டியூரேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அனிமேஷன்ஸ், ஒரு வீடியோக்குமே அனிமேஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ட்ரோ அனிமேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன் அண்ட் அவுட்டு, இன்லேருந்து அவுட் வரைக்குமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் காம்போ, இன் அண்ட் அவுட் ரெண்டுமே சேர்த்து நம்ம வந்து உங்களுடைய ஃபோனை என்றைக்காவது வந்து ஹேக் பண்ணுவோன்ற பயம் இருக்கா? இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த வீடியோஸில் கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்போம், எப்படிலாம் கலர்ஸை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெனுவில் பார்த்தீங்கன்னா லே அவுட் ஆப்ஷன்ஸ், நீங்கள் லே அவுட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மீடியா ஃபஸ்ட்டில் இருக்கணும், இல்லை பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டில் இருக்கணும், எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த UI லே அவுட்டை நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல்ஸ் தான். நார்மல் செட்டிங்ஸ், நீங்கள் ப்ராஜெக்ட் என்ன நேமில் சேவ் பண்ணுறீங்க, எந்த ஃபைலில் சேவ் பண்ணுறீங்க, அப்புறம் எடிட்டில் எவ்வளோ செகண்ட் வந்து ஃப்ரேம்ஸ் வரணும், அப்புறம் இமேஜ் டியூரேஷன் எவ்வளோ இருக்கணும், என்ன இது யூஸ் பண்ணுறீங்க, லட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அப்போ என்ன ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில் நீங்கள் வந்து வீடியோவை வந்து எடிட் பண்ண போகிறீங்க, இல்லை அவுட்புட் எடுக்க போகிறீங்க, டைம் ஃப்ரேம்ஸ் வந்து என்னென்னன்றதை நீங்கள் எடிட்டில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸஸ், உங்கள் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கணும், என்ன ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணும்போது என்ன ஸ்பீட்லேருந்து ஃபைல்ஸ் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சவுண்ட்லேருந்து உங்களுடைய கோடிங் ஆப்ஷன்ஸ். அடுத்து லாங்குவேஜஸ், எந்த லாங்குவேஜஸில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் டு ஹோம் பேஜுக்கு வந்துடும். இப்போ அதில் ஃபைல் வேணும்னா நீங்கள் டேரெக்டாக இப்படி குவிட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த மெனு ஆப்ஷன்ஸ். வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இம்போர்ட் பண்ணிக்கலாம், என்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வீடியோஸ் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துடும். அடுத்து லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களே பாதி ஃபுட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. பேக்ரவுண்ட்ஸ் ஆகட்டும், இன்ட்ரோ ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே லைப்ரரியில் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் இதுலேயே டவுன்லோட் ஆப்ஷன் இப்படி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆடியோஸ், நீங்கள் எந்த ஆடியோஸ் வேணால் மியூசிக்கில் நீங்கள் அதை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எடுத்து ஆடியோ நீங்கள் ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட ஆடியோஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட்லாம் வேணுமோ ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணி விட்டுட்டால் போதும். டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே என்ன எடிட் பண்ணணுமோ நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெம்ப்ளேட் வேணுன்னா கூட ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, நீங்கள் ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ், ஏகப்பட்ட ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம வந்து மற்ற அப்ளிகேஷன்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இதில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணால் போதும், எது தேவை அப்படின்னு இப்படி ட்ராக் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள்,
ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் என்னென்னலாம் தேவையோ அத்தனையுமே இங்கே ஸ்டிக்கர்ஸாக கொடுத்துருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு வீடியோக்கு எடிட் பண்ணும்போது என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் தேவைப்படுமோ அத்தனை எஃபெக்ட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. இது இப்படி எடுத்து நீங்கள் வந்து டேரெக்டாக இப்படி விட்டால் போதும், உங்கள் வீடியோ ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் லைட்டிங்லேருந்து பாருங்கள், பயங்கரமான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். பல யூடியூபர்ஸ் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க எஃபெக்ட்ஸில். நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து ட்ராக் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன். இப்போ ட்ரான்சிஷன் பார்த்திங்கன்னா ஒரு கிளிப்பை வந்து கட் பண்ணிடுறோம். இப்போ இந்த இதுக்கு ட்ரான்சிஷன் ஆட் பண்ணோன்னா நம்ம டேரெக்டாக இப்படி ட்ராக் பண்ணி ட்ரான்சிஷன் விட்டோன்னா போதும். இது ஓவர்லேஸ் ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது, கேமரா ட்ரான்சிஷன்ஸ் இருக்குது, ஷேக்கிங் இருக்குது. டேட்டா வசதி திருடவன் பயம் இருக்கா? அப்போ நீங்கள் முதல்ல இந்த மாதிரி ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபில்டர்ஸ்னால் ஒரு வீடியோக்கு என்னென்ன ஃபில்டர்ஸ் நீங்கள் இப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரிவ்யூ விண்டோவில் உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். என்னென்ன ஃபில்டர்ஸ் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈஸியாகவே ஃபில்டர்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு வீடியோஸில் கலர்ஸ் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லைனா ஸ்பீடு இல்லை பொசிஷனு, லட்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர்ஸ்க்கு வந்து என்னென்ன டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஹியூ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே பேசிக் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ப்ரொஃபஷ்னலாக என்னென்னலாம் எடிட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் ஆப்ஷன். இந்த டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன டூல்ஸ் ஷார்ட்கட் கீ கொடுத்துருப்பாங்க, என்னென்ன யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து மற்றபடி நார்மல் வீடியோ எடிட்டிங்க்கான டூல்ஸ் என்னென்ன இருக்கோ, கிராப்பிங் ஆப்ஷன், அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுறது, மிரர் எஃபெக்ட்ஸ் பண்ணுறது, ரிவர்ஸ் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுற எஃபெக்ட்டு, அப்புறம் ஸ்ப்ளிட்டு, டெலீட்டு, கட்டு, இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைம் லைனோட ஆப்ஷன்ஸ், அதாவது மேக்னெட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்பிங் டூலை ஆஃப் பண்ணுறது, ஸ்னாப் எடுக்கிறது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அடுத்து பார்த்திங்கன்னா இமேஜ் லிங்க் அன்லிங்க் பண்ணுறது. ஒரு வீடியோ ஆடியோ இருக்குன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி அன்லிங்க் பண்ணோன்னா அன்லிங்க் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவ்யூ பார்க்குறது, அதை கட் பண்ணி விட்டுறது, அப்புறம் நார்மலாக மேக்ஸிமைஸ் பண்ணுறது, மினிமைஸ் பண்ணுறது. இவ்வளோ தான் இந்த டைம் லைனு. இங்கே பார்த்திங்கன்னா மியூட் பண்ணுறது, ட்ராக்கை மியூட் பண்ணுறது, ட்ராக் ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு யூடியூபராக இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறீங்க, இல்லை சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கேப்கட்டை விட ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி கலர் கிரேடிங் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேறு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை அண்டில் தன் பாய் ஃப்ரம் மனிஷ்.